வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சேனலுங்க. இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி பண்ணிடலாங்க. இதுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. கருவேப்பிலை ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேங்க. ஒரு கட்டுங்க. உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேங்காய், வரமிளகா 3, பச்சை மிளகா நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 5 பல் பூண்டுங்க. தாளிச்சிடலாங்களா? ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்புங்க. ஏன்னா வீட்டில் உள்ள விஷயம் கருவேப்பிலை. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம்? அழுத்தி தூரைக்கிறோம் இலையிலேருந்து ஓரமாக அப்படி. ஆனால் கருவேப்பிலை தினம் சாப்பிடணும். கருவேப்பிலை சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமே, பேஸ்ட்டாக போட்டு அதை தோசைக்கோ மேலே தடவி சாப்பிடலாமே. கருவேப்பிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பணியாற்றுகிறது நண்பர்களே. அந்த கருவேப்பிலை ஒன்றே ஐஜிடின்னு சொல்லுவாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்லேருந்து டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிக்காகோவில் அவன் பேட்டன் வச்சுருக்கான். எதுக்கு? நம்ம ஊர் கருவேப்பிலைக்கு. அப்போ கருவேப்பிலையை நம்ம எப்படி தூர போடுறோன்னு பாருங்க. நம்ம ஊரில் இப்படி ஏகப்பட்ட உணவுகள் நம்மகிட்ட இருக்கு. தினம் வீட்டில் உள்ள விஷயம் கருவேப்பிலை. கருவேப்பிலை சட்னிங்க முடியும் நல்லா வளரும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நம்மளாம் எடுத்து போட்டுறோம் இல்லைங்களா? இதோட நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சால்ட்டும் இதில் போட்டுக்கலாங்க. ஒரு பெரட்டி விட்டு சூடு ஆறுன பிறகு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. புளி இதில் போட்டுக்கலாங்க. எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்